ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலேவுடன் அப்பல்லோ நிர்வாகம் மல்லு கட்டிய திடுக்கிடும் தகவலை டாக்டர் பாலாஜி வெளியிட்டுள்ளார். ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா விவகாரம் தொடர்பான வருமான வரி சோதனை பூதகரமாக வெடித்துள்ளது. வாக்காளர்களுக்கு 89 கோடி பணப்பட்டுவாடா செய்த சர்ச்சை ஒரு பக்கம் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவின் கைரேகையை பதிவு செய்த டாக்டர் பாலாஜிக்கு ரூபாய் 5 லட்சம் கொடுக்கப்பட்ட ஆவணமும் புயலை கிளப்பி வருகிறது. ஜெயலலிதாவின் கைரேகையை பதிவு செய்ய ரூபாய் 5 லட்சம் வாங்கவில்லை என விளக்கமளித்துள்ளார். அதே நேரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் ரூபாய் 5 லட்சம் வாங்கியது உண்மை என்றும் அதற்கான ஒரு காரணத்தையும் விவரித்திருக்கிறார் டாக்டர் பாலாஜி. இது தொடர்பாக டாக்டர் பாலாஜி கூறியுள்ளதாவது: லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க 4 முறை சென்னை வருகை தந்தார். இதில் 3 முறை தாஜ் கோரமண்டல் நட்சத்திர விடுதியில் ரிச்சர்ட் பீலே தங்கியிருந்தார். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 4வது முறையாக சென்னைக்கு வந்தார் ரிச்சர்ட் பீலே. அப்போது ரிச்சர்ட் பீலே குடும்பத்துடன் சென்னை வருகை தந்தார். இதனால் அப்பல்லோ நிர்வாகம் ரெயின்ட்ரீ ஓட்டலில் தங்க கூறியிருந்தது. ஆனால் மீண்டும் தாஜ் கோரமண்டல் நட்சத்திர விடுதியில்தான் ரிச்சர்ட் பீலே தங்கினார். அதனால் அவர் தங்கிய ஓட்டல் கட்டணத்தை செலுத்த முடியாது என மல்லு கட்டியது அப்பல்லோ நிர்வாகம். இதையடுத்தே அமைச்சர் விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினார். அவர்தான் உதவியாளர் மூலமாக ரூபாய் 5 லட்சம் கொடுத்தனுப்பினார். இதற்காகத்தான் பணம் பெறப்பட்டது. இவ்வாறு டாக்டர் பாலாஜி கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.